ஓகே. இப்போ வந்து நம்ம ரீபூட் பண்ணி நம்ம வந்து அப்டேஷன் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நடுவில் கொஞ்சம் ஆடியோ கட் ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் வந்து நான் சொன்ன ஆடியோ வந்து பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. திருப்பி நான் என்னால் ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ டைம் இல்லை, ப்ரொடக்ஷன் சர்வர் கொடுத்தாகணும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுறேன். எம் குரூப் இன்ஸ்டால் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ன்றது என்னென்னா, டெவலப்மெண்ட் டூல்ன்ற ஒரு பேரில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூல் டெவலப்பருக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆர்பிஎம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பண்டலாக ஒரு ஃபோல்டரில் வச்சு அந்த ஃபோல்டரை வந்து குரூப் இது எம் குரூப் ரெடி பண்ணுவாங்க. அந்த குரூப் பேர் வந்து டெவலப்மெண்ட் டூல். அதுக்குள்ளார ஒரு 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 1000 EXE ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1000 EXE ஃபைலுக்கு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை ஒரு டிபியாக க்ரியேட் பண்ணி அந்த டிபிக்கான யூனிக் நேமோ தான் குரூப் நேம், எம் குரூப் நேம் இந்த டெவலப்மெண்ட் டூல். இந்த நேமில் இருக்கிற குரூப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான என்னென்னலாம் கிடைக்கும்னா வின்சிப்பு, ஜிப்பு, டேரு, அதான் நம்ம சிஸ்அட்மினுக்கும் டெவலப்பர் தேவையானது, அப்புறம் காப்பி, அப்புறம் வந்து கம்பைல் பண்ணுறது. இப்போ கம்பைல்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுக்க அவங்க வந்து பீப்புளுக்கு கொடுக்கறது, ஜிப் பண்ணி கொடுக்கறது, அதுக்கான இதெல்லாம் வந்து நம்ம ஓஎஸோட ரிலேட்டடாக அந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க கோடிங்குள்ளார. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கம்ப்ரஸ்டாக நமக்கு டவுன்லோட் ஆகுது. அந்த மாதிரி டூல்ஸ், அந்த டெவலப்பர் சம்மந்தப்பட்ட டூல்ஸ்லாம் அந்த வந்து ஒன்றா நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. வின்னர்சிபி அது இதுன்னு தனித்தனியாக அது எல்லாத்தையும் அது வந்து பண்டிலாக வச்சுருக்கு தான். அது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் தான். அது வந்து குரூப் இன்ஸ்டால். ஓகேங்களா. அடுத்தது எம் இன்ஸ்டால் நெட் டூல். நெட்வொர்க் சம்மந்தப்பட்டது. நெட்வொர்க்னா என்னது, நம்மளுடைய ஈத்தர்நெட் கார்டு ஒரு கனெக்டிவிட்டி, அதுக்கான ரிலேட்டட் டூல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த டபிள்யூகட்ன்றது நம்ம நார்மலாக விண்டோஸில் வந்து நமக்கு நல்லா தெரியும். யூடியூப் டவுன்லோட், ஒரு வீடியோ ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஒரு யூடியூபை கண்டினியூஸாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூடியூப்னு இல்லை, எந்த ஒரு கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம லினக்ஸில் வந்து ஒரு பண்டல் பேக்கேஜாக இருக்கிற ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் தான் டபிள்யூகட். இந்த ஒரு கமாண்டு ஈக்குவலன்ட்டு விண்டோஸில் நீங்கள் எது பார்க்கலான்னா யூடியூப் டவுன்லோடர். நீங்கள் ஒரு யூஆர்எல் எடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க, அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறது இல்லையா அந்த வீடியோவை. ஓகே. அடுத்தது எம் யூட்டிலிட்டிஸ். எம்மில் இது வரைக்கும் என்ன பேச்சஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இன்ஸ்டால் பண்ணுதுன்னா C++. இது என்னென்னா கம்பைலர், C++ கம்பைலர். சில இது டெவலப்பருக்கு வந்து சில இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கம்பைலர் இன்ஜின் தேவைப்படுது. ஸோ அதுக்கும் அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஏதோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஃபயர்வால் டின்றது என்னென்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லோயர் வெர்ஷனில் வந்து ஐபி டேபிள்னு எழுதியிருப்போம். ஐபி டேபிள் வந்து நீங்கள் ஒவ்வொருத்த போர்ட்டையும் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் ஆகிற போர்ட்டை பப்ளிக்கு நீங்கள் சொன்னால் தான் ஸோ அவங்க வந்து வெளியே இருந்து அந்த 80 போர்ட் வழியாக உங்கள் இன்ஃபர்மேஷனை அவங்க கேதர் பார்க்குறதோ ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் இல்லையா. அந்த சாஃப்ட்வேர் ஃபயர்வாலில் கமாண்ட் வந்து எழுதுறதுக்கு இது சிம்பிளைஸ்டு ஒரு கமாண்டு. நீ பப்ளிக் எந்த ஜோன் முன்னாடி என்ன பண்ணுவோம், ஐபி டேபிள் எந்த ஐபி எந்த இதுன்னு ஒவ்வொரு வரியாக எழுதும். அதை வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கான அது அட்வான்ஸ் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் அந்த ஃபயர்வால் டி. அதுக்கு அடுத்தது இது என்னென்னா, இப்போ இது எதுக்காக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னா, இது வந்து வெப் சர்வர்னாலே ஒரு மெயில் ஆத்தென்டிகேஷன் இருக்கும், மெயில் அனுப்பணும். ஸோ அந்த மெயில் அனுப்புறதை வந்து நான் ஆஸ் எ சிஸ்அட்மினா நான் வந்து அதுக்காக உட்காந்து நான் செக் பண்ணி பார்க்கணும்ல இந்த மிஷினில் இருந்து நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து என்னுடைய இன்பாக்ஸுக்கு போதா இல்லையான்னு சொல்லி ஒரு டூல் கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணணும் இல்லையா. அந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறதுக்கு மெயிலுன்னு ஒரு டூல் ஒரு EX ஃபைல் இருக்குது. அது வச்சு நான் ஒரு மெயிலை அனுப்பிச்சு டெஸ்டிங் பர்பஸ்க்காக செக் பண்ணி பார்க்கறதுக்காக அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது ட்ரேஸ் அவுட் உங்களுக்கு தெரியும்.
நார்மலாக வந்து இன்டர்நெட்டு உங்கள் ஒரு டொமைனோ ஒரு இதுவோ எங்கேருந்து வருது ரீச் ஆகுதா நீங்கள் இருக்கிறது வந்து அது குளோபல்லேருந்து உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகுதா உங்கள் நெட்வொர்க் அந்த மாதிரி அந்த கமெண்ட். ஸோ பேசிக் இந்த வெப் சர்வர் ரன் பண்ணுறதுக்கு பொதுவாக இது போதும், இந்த இது போதும். இதுக்கு மேலே நீங்கள் அடிஷ்னலாக எதாவது வேணால் அதுக்கு தனியாக நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இந்த மாதிரி டூல் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பேசிக்காக இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சொல்கிறது, இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் போடுங்க. இந்த அப்டேட் என்னன்னா, நீங்கள் இந்த இங்கே பார்த்தீங்க இல்லையா, இந்த ரெப்பாசிட்டரியில் கலெக்ஷன் ஆஃப் அப்டேட்டுன்ற ஒரு சர்வர் ரெப்பாசிட்டரி ரன் பண்ணுவாங்க. நான் இந்த இதில் காட்டியிருப்பேன் பாருங்க, பேஷ்குள்ளார வந்து அப்டேட்னு ஒரு லேபிள் காட்டியிருப்பேன் இல்லையா. பேஷு ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே பேஷை தான் செக் பண்ணோம். ஏன்னா பேஷ் வந்து அந்த வெர்ஷனுக்கு ரிலேட்டடான சர்வர் ரெப்பாசிட்டரியை போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணோம். இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறோம். என்கிட்ட வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து வின்சிப் இருக்குன்னு வச்சுங்களேன். வின்சிப் வந்து 1.0 இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் 7.6க்கு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சின்ன டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு அடுத்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிலீஸ் வெர்ஷன் வந்து அப்டேட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டட் சர்வரில் செக் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த CentOSல 7 சீரியஸில் கரண்ட் அப்டேஷன் சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் எல்லா செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் பக் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டேபிள் வெர்ஷன்லாம் இது பண்ணுறதுக்காக தான் அப்டேட். எடுத்தோன்னே அப்டேட் போட்டால் பேசிக்காக ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த 6 மந்த்ஸில் என்ன நடந்திருக்கோ அது இப்போ கரண்ட்டு இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணோம், இன்றைக்கி என்ன டேட் வரைக்கும் என்ன அப்டேட் இருக்கோ அதெல்லாம் அப்டேட் ஆகும். இந்த அப்டேட் பண்ண முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஒரு தடவை ரீபூட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ரீபூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பக்கு ஒரு இதில் ஓவர் ரைட் பண்ணி ஒழுங்காக என்னென்ன இஷ்யூலாம் வரும்னா, இப்போ ஒன்றும் வின்சிப்புக்கான ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும்போது இன்டர்நெட் ஏதாவது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருந்ததுன்னா AWSலாம் அது இருக்காது. ஓகேங்களா, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது ஒழுங்காக பேக்கேஜ் டவுன்லோட் ஆகாது, ரீபூட் பண்ணும்போது இஷ்யூ வரும். AWSல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பற்றி நீலாம் ஒரி பண்ணிக்க தேவை, அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும், எல்லாமே எந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு சிஸ்டம் கன்ஃபர்மேஷனுக்காக ரீபூட் பண்ணிக்கிறோம். பேக்கேஜெலாம் நல்லா செட்டிலாக இருந்ததுன்னா ஓஎஸ் இப்போ என்னது ஓஎஸ்க்கு தகுந்தான டிபெண்டன்சி ஓஎஸ் இன்னும் நல்லா செக்யூராக இருக்க பேச்சஸ்லாம் அப்டேட் பண்ணுறதுக்காக வேலையை தான் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் த அப்டேட் பண்ண பிறகு அது வெர்ஷன் மாறினது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கர்னலும் கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, இதுதான் வந்து போன வீடியோவில் முடித்தோம். ஸோ இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அப்ளிகேஷன் சூஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா, என்னது இதுதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 4 இது இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஒரு பார்ட் முடிஞ்சாச்சு. அடுத்தது நான் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணணும். நம்மளுடைய எய்ம் என்ன, லேம்ப் சாக்கெட் சைட்டு மைக்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஏற்கனவே என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, NGINX வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, PHP யூஸ் பண்ணுறாங்க, MariaDB யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபயர்வால் SELinux யூஸ் பண்ணலை, நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுதான் அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி செக்யூராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலாக என்னென்னா ஹேக் ஆகிடுச்சு. ஒரு வெண்டார்ட்ட இருந்தது, அவங்க ஒழுங்காக சப்போர்ட் பண்ணலன்னு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். அதை வந்து AWS போட்டுக்கோங்க, கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே பட்ஜெட்டு, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் வேணும்னா நீங்கள் ஈஸியாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அவங்க மைக்ரேஷன் ஒத்துக்கிட்டாங்க, அவங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க, அதை நம்ம மைக்ரேட் பண்ணுறோம். அதில் நாங்கள் வீடியோ பிடிச்சிக்கலாமான்னு கேட்டதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபயர்வால் இது MTA. இப்போ நம்ம வந்து இதுக்கான பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜ் எங்கே கிடைக்குதுன்றத முதல்ல தெரியணும். எப்படி அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டேபிள் வெர்ஷனை எடுக்கணும்னு சொல்லித்தரப்போகிறேன். அதை சொல்லித்தந்து அதை இன்ஸ்டால் பண்ணி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக இப்போ எப்படி ஓஎஸ் எப்படி என்ன வந்ததோ அதை அப்படியே அப்டேட் பண்ணி பேக்கேஜ் வைக்கிறோமோ, இந்த ஸ்டேபிள் வெர்ஷனில் அந்த நேரத்தில் என்ன இருந்ததோ அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வேறு கான்ஃபிகரேஷன் பற்றி திங்க் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே கான்ஃபிக் பண்ணிவிட்டு போயிட்டு மல்லு கட்டி வந்து திடீர்னு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஐயோ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகுதா,
ரைட். அடுத்த அப்ளிகேஷன் ரெண்டாவதா, அடுத்த அப்ளிகேஷன் செப்பரேட்டாக எல்லாம் ரன் ஆகுதா, இந்த செப்பரேட்டாக இப்போ nginx ரன் ஆகுதா, PHP ரன் ஆகுதா, MariaDB ரன் ஆகுதா பார்த்துட்றோம். அதை வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதையும் லிங்க் கொடுக்குறோம். லிங்க் பண்ணி எப்படி அப்ளிகேஷனை வேர்ல்டு வைஸாக உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்றது தான் லைவ் என்விரான்மெண்ட். நீங்கள் இப்படி தான் திங்க் பண்ணணும். நீங்கள் இதுக்கு நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ண போகிறோம். நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து வெப்சைட் எப்படி வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணால் நீங்கள் போக வேண்டிய கோல் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். சரி, ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ண போயிடலாமா? ஓகே, ஸோ ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும், நான் இன்ஸ்டன்ஸை எடுக்கணும் இல்லையா? இன்ஸ்டன்ஸ் நான் எனக்கு கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்தேன், ஆனால் இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்டன்ஸை நான் வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வேணுங்கன்னே தான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, வேறு ஒரு டைனமிக் ஐபி வந்து மாறிடும், ஸ்டாப் பண்ணிங்கன்னா மாறிடும், அதுக்கு நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணால் பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு அது காட்டுறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணேன். அது நம்ம ஒரு சர்வரில் ரீபூட் பண்ணும்போது உங்களுக்கு ஐபி மாறாது. இங்கே கன்சோலில் நீங்கள் ஸ்டாப் பண்ணால் தான் ஐபி மாறும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே வேறு ஐபி இருந்தது. என்ன ஐபி இருந்தது பார்த்துக்கலாமா? ஏற்கனவே நம்ம வந்து சர்வர் ஐபி வேறு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்களா? இப்போ வேறு வருதா? அதான் நீங்கள் வந்து இது வந்து டைனமிக் ஐபி ஸ்டாட்டிக் ஐபி கிடையாது. நீங்கள் கன்சோல் வழியாக ரீபூட் பண்ணிங்கன்னா, இல்லை நீங்கள் சர்வரை ரீபூட் பண்ணிங்கன்னா, நான் அப்போ ரீபூட் பண்ணும்போது இதை பார்க்கல. அடுத்த தடவை ஏதாவது ரீபூட் சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஐபி மாறுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஃபைனலாக தான் நான் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ண போகிறேன். நம்ம இந்த அவன் ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துட்டான், அதில் சைட்டுக்கு செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி புதுசாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அசைன் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணுறது எப்படி குளோபலாக சைட்டு டிஸ்பிளே ஆகுதுன்றதும் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம போகலாங்களா? சர்வர் நமக்கு கிடச்சிச்சு. ஆனால் இப்போ நான் கிடச்சதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே ஹேண்ட் ஷேக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதில் ஐபி மாறி இருக்கும் இல்லையா? என்னது, இதான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இதை எடிட் பண்ணுறேன், போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்த டூல் என்ன யூஸ் பண்ணுவேன்? புட்டி யூஸ் பண்ணுவேன். புட்டியில் இதில் வந்து எடிட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணணும், நான் டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும். செக்ஷன் அப்பியரன்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டிஸ்பிளேவுக்காக. போல்டு 18. ஓகே, ஆத்தரைஸில் கீழே சேஞ்ச் ஆகுது, ஐபி மட்டும் சேஞ்ச் ஆகும். செக்ஷனில் எந்த சர்வர் ஐபி, அதே நேம் AWS SG. டக்குன்னு போகலாம். சேவ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணுறேன். எஸ், CentOS Y லோட் ஆகலையா? வந்துருச்சு. சாரி, அது டைப்பிங்லையா என் கை மிஸ்மேட்ச் ஆகுது. CentOS sudo su -, இந்த எண்ணு டீயை மாறி அடிச்சிட்றேன். ஓகே, இப்போ அந்த ஆடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் ப்ரீஃப் கொடுத்தேன். இப்போ நம்ம உள்ளார வந்துட்டோம். இப்போ நம்ம அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது, நான் எப்படி ஸ்டேபிள் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து nginx. ஓகே, nginx இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எல் வந்து லினக்ஸு, ஏ வந்து அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் என்னென்னா
வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனில் நம்ம எடுத்துருக்கிறது வந்து அப்பாச்சி இருக்குது, ஐஏஎஸ் இருக்குது, என்ஜிஎன்எக்ஸ் இருக்குது, இதேமாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ இது வந்து வெப் சர்வீஸில் என்ஜிஎன்எக்ஸ் வந்து கம்ஃபர்டபுள்னு சொன்னதால என்ஜிஎன்எக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ அப்ளிகேஷன் அதுக்கு என்ஜிஎன்எக்ஸ். எம் வந்து டிபி. இதில் வந்து MySQL டிபி, மரியா டிபி அது ரெண்டுத்தையும் குறிக்கிறது எம். பி வந்து பிஹெச்பி யூஸ் பண்ணலாம். Node.js அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது நிறையா இருக்குது. Node.js இருக்குது, ஜாவா இருக்குது. அப்ளிகேஷன் வந்து எந்த இதை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபயர்வாலு, SLNX, ஜிட்டப் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்புறம் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னல, நான் மெயிலுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை வந்து ரன் பண்ண வைக்கணும் இல்லையா. அந்த மெயில் வந்து நமக்கு அடித்தாலும் மெயில் சர்வீஸ் ரன் ஆனால் தானே நம்ம மெயில் வெளியே போகும், நம்ம சர்வர் விட்டு வெளியே நமக்கு இன்பாக்ஸ்க்கு வரும். ஸோ இதுக்கான தேவையான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, முடிஞ்சிச்சுங்களா? சரிங்க, எல்லாம் ஓகே. நான் எப்படி வந்து ரெப்பாசிட்டரி வந்து எடுக்கிறது, நான் அதான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் பார்ட்டி டூல் ரெப்பாசிட்டரி எடுக்காமல் அந்தந்த வெண்டாரோடைய சைட்லேருந்து நீங்கள் ரெப்பாசிட்டரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அவங்ககிட்ட இருந்து கிடைக்கலன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி இப்போ ஏன்னா ஒரு சில பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் ஓல்டு PHP வெர்ஷன் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாரோடைய ரெப்பாசிட்டரியிலும் இருக்கும். அப்போ வந்து சில பேர் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் PHP 5.3 வேணும், 5.4 கூட ரன் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறவங்ககிட்ட தேடணும்னா நீங்கள் அந்த மாதிரி ரெப்பாசிட்டரி போகலாம். நான் இந்த இதில் வந்து பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் அந்தந்த வெண்டாருக்கிட்ட இப்போ என்ன ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கோ அதை வந்து அந்தோடைய ரெப்பாசிட்டரி எடுத்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நான் வந்து சூஸ் பண்ணணும், இது ஸ்டாண்டர்டாக இல்லையான்னு உங்களுக்கு வந்து டெமோ காட்ட போகிறேன். ஓகே, ஆஸ் எ சிஸ்அட்மின் இதெல்லாம் திங்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ஜிஎன்எக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். என்ஜிஎன்எக்ஸோடைய ப்ராப்பர் பேஜ் வந்து nginx.org. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் டக்குன்னு சொல்கிறதுக்காக. nginx.orgன்ற சைட்டு இது வந்து வெப் அப்ளிகேஷன் இன்ஜின். வெப் எப்படின்னா நீங்கள் அவங்க கோடிங்காக எழுதியிருக்கிறத உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பேனர் டிசைன்லாம் தெரியுது இல்லையா, அந்த டிசைனாக தெரியறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ப்ராடக்ட் தான் nginx 84 to 443 எனேபிள் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். நம்ம நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது 84 வழியாக உள்ளார வந்து எனக்கு இந்த இப்போ நான் ஜியோ சைட்டு பார்க்கணும், கூகுள் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பேஸ் இல்லையா, அது nginx. அதுக்கப்புறம் உள்ளார இன்டர்னலான சில பேக்கேஜ் போகிறோம். ஸோ nginx சைட்டுக்குள்ளார போகிறோம். ஓகே, nginx சைட்டில் போயிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஓஎஸ் வந்து என்ன ஆர்கிடெக்சர்னு நினப்பு வச்சுக்கோங்க. அந்த ஆர்கிடெக்சருடைய இதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். என்னது, என்னுடைய ஆர்கிடெக்சர் 86 x86 பிட்டு ஓஎஸ், அது கன்ஃபார்ம் ஆச்சு. என்னுடைய ஓஎஸ் வெர்ஷன் என்ன, 7 to up to 8க்குள்ளார இருக்கிற ரிலீஸ் வெர்ஷன் இன்னும் 7.8. ஓகே, நான் இப்போ எந்த இயரில் இருக்கிறோம், நம்ம 2000 இருக்கோம். 2000லேருந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எப்படின்னா, 2000லேருந்து அட்வான்ஸ் இது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த வெர்ஷனெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸ் வெர்ஷன் அந்த வெர்ஷன் வந்து எவ்வளோ இயர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்றதை நீங்கள் திங்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இட் வில் பி இப்போ வந்து இது இங்கே பார்த்தீங்கன்னா இது 2005 5வது மாதத்தில் இந்த 18 இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் 19 இருக்காங்க. 19 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன், மைன்லைன் வெர்ஷன் ஹேஸ் பின் ரிலீஸ்ட். என்னுடைய கான்செப்ட் என்ன, ஸ்டேபிள் வெர்ஷன் தான், பக் ஃபிக்ஸடு வெர்ஷன் மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்றது தான் இதோட கான்செப்ட். இதில் நான் ஆர்என்டி பண்ணலை. இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது, அடுத்த ஃபீச்சர் என்ன ரிலீஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து லைவில் சைட்டை கொடுக்க போகிறோம். சைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு பக் வந்து அதனால் சைட்டு டவுன் ஆகி உங்களுக்கு பிரச்சனை வரும். எப்பவுமே லைவ் என்விரான்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதுக்கோ நீங்கள் ஆர்என்டி பண்ணி பார்த்து அதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது, என்னுடைய சைட்டை வந்து இன்னும் எப்படி பூஸ்ட் பண்ணிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டிஸ் பார்க்கணும். அது தனியாக நீங்கள் ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள்.
லைஃப் அதை ஸ்டேஜிங்கும் டெவலப் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெவலப்பர்கிட்ட அவங்க கோடிங் அந்த நீங்கள் அப்டேட் பண்ண வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணோம். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் கொடுங்க நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன ஸ்டேபிள் வெர்ஷனோ அந்த இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதில் நான் வந்து சூஸ் பண்ணுறது என்னென்னா, இங்கே பாருங்கள் ஸ்டேபிள் வெர்ஷன் என்ஜிஎன்எக்ஸோடைய என்ஜிஎன்எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்ஜிஎன்எக்ஸ் ஓஆர்ஜி உடைய மெயின் சைட்டில் ஸ்டேபிள் வெர்ஷன் இது வந்து 2021 21/4/2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்திருக்கு ஓகேங்களா, 4வது மாதம் வந்திருக்கு. இப்போ 5-6 மாதம் தான் இருக்கும் நம்ம. இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக ஸ்டேபிள் ஹேஸ் பின் ரிலீஸ்ட் இன் காப்ரேட்டிங் வியூ இன் நியூ ஃபியூச்சர் அண்ட் பக் ஃபிக்ஸிங் ஃபார்ம் 1.17 அந்த இதில் வந்து என்னென்னலாம் பக் இருந்ததோ, லிமிட்டட் ரெக்வஸ்ட், வேரியபிள், லிமிட்டட் ரேட் ஆஃப்டர், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து இது பண்ணிவிட்டு 18 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அடுத்ததெல்லாம் டக்கு போயிடலாம். எப்படி நீங்கள் வந்து ப்ராடக்டை சூஸ் பண்ணி இந்த ஓஎஸ்க்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்து மெயினாக வந்து லினக்ஸ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும். கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய திங்கிங் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டேபிள் வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னடா அது இன்னும் தெரியுதே என்னடா பண்ணுறது அப்படின்னு மறலாதீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது என்னது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் இது இந்த வெர்ஷன்லேருந்து அடுத்த வெர்ஷன் வர்றதுக்கான டாப்பிக்கு. இது லெகன்சி வெர்ஷன். ஏன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ஜிஎன்எக்ஸில் 7 தான் ரன் ஆகணும், நீங்கள் அதை எடுத்து அதை தான் இன்ஸ்டால் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெர்ஷன் இப்போ கரண்ட் ஸ்டேபிள் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டெவலப்பர் கேட்டார். நாங்கள் ஏதாவது இஷ்யூன்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டேபிள் வெர்ஷன் எடுத்துட்டேன். ஸ்டேபிள் வெர்ஷன் இது அதான் 3 சொல்லியிருக்காங்க. என்னது ரிலீஸ் ஆகிறது இப்போ கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன், அதுக்கான ரெப்பாசிட்டி எங்கே இருக்குன்னு சொல்ல போகிறாங்க ஓகேங்களா. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஓகே பார்த்துட்டேன். பர் பில்டின் பேக்கேஜ்னு சொல்லியிருக்காங்க. இது ஒவ்வொன்று பில்டின் பேக்கேஜும் அவைலபிள் இருக்குது. நான் பில்டின் பேக்கேஜில் ஸ்டேபிள் அண்டு மைன்லைன் வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் போகும் ஓகேங்களா. கிளிக் பண்ணுறது நீங்கள் நியூ டேப் போட்டிங்கன்னா நியூ டேப்பாக வரும். நான் அடுத்ததில் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், நம்மளோட ஓஎஸ் என்ன சென்ட் ஓஎஸ். ஓகே சென்ட் ஓஎஸ் கிளிக் பண்ணுறீங்க, பேக் போங்க. சென்ட் ஓஎஸ் லினக்ஸ் பேக்கேஜ், இது வந்து சென்ட் ஓஎஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓஎஸ்க்கும் அவங்க ரெப்பாசிட்ரி, அந்த சர்வருடைய ரெப்பாசிட்ரி எங்கெங்கே இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. எந்தெந்த இந்த இன்ஜினியர்ஸ் என்னென்ன ஓஎஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணும். ரெட் டாட் ஆர்ஹெச்எல்னா ரெட் டாட் சென்ட் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும், டிபிஎன் சப்போர்ட் பண்ணும், உபுண்டு ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், செலினிஸ், ஆல்பின் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஓகே நம்ம வந்து சென்ட் ஓஎஸ்ன்றோம். இப்போ இங்கே சூஸ் பண்ணாலும் ஒன்று தான், இங்கே சூஸ் பண்ணாலும். இப்போ இந்த சென்ட் ஓஎஸில் இங்கே பாருங்கள் வெர்ஷன் 6, 7, 8 4+னா 7.4க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. அதில் வந்து எக்ஸ் ஆர்கிடெக்சர் இருக்குது, பிசி இதுக்கு அதுமாதிரி 386 6ல் வந்து 386, 7க்கு அப்புறம் அந்த 386 எடுத்துட்டாங்க. 32 பிட்டை எடுத்துட்டாங்க, எல்லாமே 64 பிட்டாக மாற்றிட்டாங்க. இது வந்து அந்த பிட் என்ன பிட் ஓஎஸ் அப்படின்னு. ஸோ ஓகே நம்மளுடைய ஓஎஸ் வந்து சென்ட் ஓஎஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு இவங்க காமனாக வச்சுருக்கேன். நான் என்னன்னா இங்கே வந்து ஸ்டேபிள் அண்டு அந்த இங்கே என்ன சொல்கிறேன், லினக்ஸ் பேக்கேஜ் ஆஃப் ஸ்டேபிள் அண்டு மைனர் வெர்ஷன் சொல்லியிருக்கேன். இல்லை இதான் ஸ்டேபிள் தெரிஞ்சிச்சா நான் ஏன் இங்கே கிளிக் பண்ணக்கூடாதா? தாராளமாக கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேக்கேஜ் பாருங்கள், பிஜிபி அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கேயே டவுன்லோட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இது என்னத்துக்காக இங்கே டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் விண்டோஸ்ல காப்பி பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் வந்து ரெப்பாசிட்டரி வழியாக நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்றதுக்காக தான் நான் வந்து இங்கே ரெப்பாசிட்டரி பேக்கேஜுக்கு போயிடுறேன். பில்டின் பேக்கேஜை தான் இவங்க ரெப்பாசிட்டரின்னு சொல்கிறது தான் நம்ம பில்டின் பேக்கேஜ்னு சொல்கிறோம். ஸோ அந்த புரியுதுங்களா, எப்படி எந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலான்ற டைப் இருக்குது பாருங்கள். ப்ராடக்டை டவுன்லோட் பண்ணி
அதை வந்து சர்வரில் வச்சுட்டு அன்இன்ஸ்டால் ஆர்பிஎம் வழியாக இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை சோர்ஸ் வழியாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். நான் எனக்கு இப்போதைக்கு வந்து பில்டின் பேக்கேஜ் எம் இன்ஸ்டால் என்ஜிஎன்எக்ஸ் போட்டால் உங்கள் இந்த 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 சர்வரோட இவங்க ரெப்பாசிட்டரி சர்வரில் கனெக்ட் பண்ணி எனக்கு இன்ஸ்டால் ஆகணும். அதனால் நான் பில்டின் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் சென்டோஎஸ் செலக்ட் பண்ணுறேன். சென்டோஎஸ் பண்ணோன்னே இது கீழே வந்துருச்சு. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டால் த ரெக்யர்மெண்ட். என்ன உங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். எம் பேக்கேஜ் எம் யூட்டிலிட்டிஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த யூட்டிலிட்டிஸில் வந்து இந்த எனேபிளும் ஜிபி செக்கு இந்த கீ இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹேண்ட் ஷேக் ஆகும். உங்கள் மிஷினுக்கும் இதுக்கும் ஹேண்ட் ஷேக் ஆகிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, செட்டப் எ எம் ரெப்பாசிட்டரி, கிரியேட் த ஃபைல் நேம், கிரியேட் த ஃபைல் நேம், இந்த நேமில் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்கிறது நீங்கள் எந்த பேருனாலும் வச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் என்ஜிஎன்எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிற பேர் அந்த பேரை க்ரியேட் பண்ணி இந்த ஃபைலை காப்பி பண்ணி சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ சர்வர் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ஜிஎன்எக்ஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கமாண்ட் தேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, எம் இன்ஸ்டால். நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நான் டைப் பண்ணிட்டேன். சரி, அங்கே வந்து ரெப்பாசிட்டரி காப்பி பண்ணிட்டு ஏன்டா இங்கே வந்து இன்ஸ்டால் டைப் பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்து கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு ரெப்பாசிட்டரி ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள், இந்த நேமில் க்ரியேட் பண்ணி இதை காப்பி பண்ணி அந்த இந்த இடத்துல வைங்க. அப்போ என்னது, எந்த ஒரு ரெப்பாசிட்டரியும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எம் ரெப்பாசிட்டரியை டிஃபால்ட் பார்த்து இங்கே தான் ரீட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த ஒரு ரெப்பாசிட்டரி நீங்களே புதுசாக கூட நீங்களே கூட ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம். ஆர்பிஎம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரவி டாட் ரெப்போன்னு சொல்லி ஒரு குரூப்ஸ் பண்ணி குரூப் இன்ஃபோ குரூப் இன்ஸ்டால் நேமில் ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம். லோக்கலாகவும் நீங்கள் ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணலாம் உங்கள் வசதிக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 4-5 பேக்கேஜ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் உங்கள் கம்பெனி வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற கம்பெனியாக இருந்ததுன்னா அதில் வந்து இந்த ஆர்பிஎம்லாம் டிஃபால்ட்டாக ஒன்றும் இல்லை, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் எல்லாமே இன்ஸ்டால் ஆகணும். அந்த ஆர்பிஎம்லாம் வேணும்னா அந்த ஆர்பிஎம்லாம் நீங்கள் தனியாக வச்சு அவங்க செஞ்ச கோடிங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்டிலாக நீங்கள் ஒரு இஎக்ஸே கொடுப்பீங்க. அந்த இஎக்ஸே ஆட்டோமேட்டிக்காக தேவையான நேரத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதுதான். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நேமில் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளார இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காப்பி பண்ண போகிறேன். ஓகே, எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாமா. எந்த இடம் இடிசி எம் ரெப்போ, இது டிஃபால்ட் பாத்து. நம்ம முடிஞ்ச வரைக்கும் cd/etc m.repo என்டர் அடிச்சிடறோம். எல்எல் பார்த்துக்கோங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடி வந்து ஒரு 4 பேக்கேஜ் தான் பார்த்துருந்தீங்க இல்லையா. அப்டேட் பண்ண உடனே அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு கெர்னல் ரெப்பாசிட்டரி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வீடியோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல விஐ என்ன நேமில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பேர் எது வேணாலும் வைக்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்கன்ற அந்த பேரில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம இப்போ நம்ம செக்யூரிட்டி பர்பஸ் நம்ம இதுக்காக நமக்கு ஐடென்டிஃபிக்காக இது என்ஜிஎன்எக்ஸ் ரெப்போ ஃபைலுன்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா, எது என்னென்ன ஃபைலுன்னு. ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு எடிட்டர் விஐ, இது சொல்ல மறந்துட்டேனே. இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இந்த டூல் விஐ கமாண்ட் என்னென்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளார இன்ஃபர்மேஷனை இது பண்ணி அந்த ஃபைலிலிருந்து இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வெளியே வந்து அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுறது விஐன்ற நம்ம எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். நம்ம நோட் பேடில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நோட் பேடு, வேர்ட் ப்ரெஸ்ஸு, அதேமாதிரிலாம் ஃபைலில் டைப் பண்ணுறோம் இல்லையா, இங்கே டெக்ஸ்ட் இது மோடில் இது பண்ணுறோம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் டைரெக்டாக கூட நீங்கள் வந்து கன்சோலை ஓப்பன் பண்ணி ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி ரெப்போ, நீங்கள் எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்கணும், ரெப்போன்னு இருக்கணும். இருந்தால் ரீட் ஆகும், வேறு பேரில் இருந்தால் ரீட் ஆகாது. அதுதான் வந்து உங்களுடைய இந்த ஃபோல்டருடைய இந்த எக்ஸிக்யூட் ஃபைல்ஸ்லாம் இந்த லொக்கேஷனில் வைக்கணும்னு ஓஎஸ்க்கு தெரியும். கர்னலுக்கு வந்து இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா,
இப்போ என்ன பண்ணணும், விஐ சாரி இதை எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இனிமேல் நான் போத்தால விஐ டாட் என்ஜினியர்ஸ் டாட் ரெப்போன்னு க்ரியேட் பண்ணுறோம். டாட் அழுத்துறோம். ஐ அழுத்துனீங்கன்னா இன்செர்ட்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்செர்ட் மோடுக்கு வந்துருச்சா. இப்போ வந்து சாரி வெப் ப்ரௌசர் எடுக்கிறோம். இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்ம கன்சோல் எடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துருச்சா. பார்த்துக்கோங்க, அங்கே இருக்கிறது கரெக்டாக இங்கே வரணும். இங்கே வந்து ஜிபி செக் ஒன்றுனா இந்த யூஆர்எல்லில் அந்த பேக்கேஜ் இருக்குது. என்னது, என்ஜினியர்ஸில் பேக்கேஜில் CentOSல இப்போ உங்கள் மிஷினுடைய இது வந்து வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷினுடைய என்ன ரிலீஸ் வெர்ஷன் எடுத்துக்கும், பேஷ் ஆர்கிடெக்சர் என்னென்னு எடுத்து உங்களுக்கு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ எஸ்கேப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டோமா. இப்போ பாருங்கள் எல்எல் பாருங்கள், ஒரு அடிஷ்னலாக ஒரு உங்களுக்கு வந்து ரெபாசிட்ரி. ஆனால் இதில் வந்து நடுவில் நம்ம என்ன செய்யணும், என்ஜினியர்ஸுக்கு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே இந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணீங்க. SLNX வந்து நம்மளோட கான்செப்ட் SLNXோட இன்ஸ்டால். இப்போ வந்து எது ரூட் யூசர், இந்த ரூட் யூசருடைய ரூட் ப்ரிவிலேஜ் CentOS வந்து ரூட் ப்ரிவிலேஜோட என்ஜினியர்ஸ் டாட் ரெப்போன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது என்ன பர்மிஷனில் வந்து SLNXல இருக்குன்னு பார்க்கலாமா. அதுக்கான கமாண்ட் ls-la கேபிட்டல் Z. பார்க்குறீங்களா. இங்கே பாருங்கள் என்ன, இங்கே பாருங்கள் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்ததால் நம்ம என்ன பண்ண, நம்ம க்ரியேட் பண்ணல. ஓஎஸ்ஏ வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆச்சு இல்லையா. எந்த இது க்ரியேட் ஆச்சு, ரூட் யார், சிஸ்டம் யூசர் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூசர்னு சொல்லுவோம். இந்த என்ஜினியர்ஸ் யார் க்ரியேட் பண்ணோம், நம்ம யூசர் க்ரியேட் பண்ணுது. அன்கான்ஃபிகர்டு யூசர்னு சொல்லி வருது பாருங்களேன். அன்கான்ஃபிகர்டு யூசர் ஆப்ஜெக்ட் 6. ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிருக்குது. என்னது, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் டேட்டா. இதே ஃபைலை நீங்கள் வேறு இடத்துல போட்டிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனில் வராது. புரியுதுங்களா. இதுதான் வந்து SLNXோட கான்செப்ட். என்னது, அப்ளிகேஷன்லேருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா அது வந்து சிஸ்டம் ரிலேட்டடான யூசர். சிஸ்டம் ரிலேட்டட் யூசர் அதுவே சொல்லிட்டு பாருங்கள். சிஸ்டம் ரிலேட்டடான யூசர் இது நம்ம க்ரியேட் பண்ணுது. யூ கான்ஃபிகர்டு அன்கான்ஃபிகர்டு யூ ஆப்ஜெக்ட் 6 அது ரீட் பண்ணுது. இது எந்த லொக்கேஷனில் இருக்குது, ETC பாத்தில் இருக்க. ETCயில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் க்ரியேட் ஆகிக்கும். ஸோ இது க்ரியேட் ஆனதால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எம்ன்ற EXE ஃபைலு ஆட்டோமேட்டிக்காக இது வேறு மாதிரி க்ரியேட் ஆகிருந்ததுன்னா வந்து இந்த ஃபைலை ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா. இதுக்காக தான் SLNX அப்படி லைட்டாக உங்களுக்கு பின்னாடி வந்து வெப்பு அக்சஸ் பண்ண வைக்கும் போது, ஃபோல்டர் அக்சஸ் பண்ணும்போது இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு அந்த இடத்துல அங்கே திங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இப்போ ETC ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் இங்கே எந்த ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இது இப்போ சிஸ்டம் conf.tன்னு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறேன். நம்ம வந்து nginx ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. சீக்கிரம் போவோம், ஸ்பீடாக போவோம். அப்போ என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். அதை வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் காட்டுறதுக்கு சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் nginxை இன்ஸ்டால் பண்ணுன்னு இப்படி கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு போல நான் டக்குன்னு டைப் பண்ணிடுறேன். எம் வந்து கமாண்டு. என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும், nginxன்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். nginxக்கான அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு நம்ம ரெப்போவில் இந்த சைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது போய் தேடும். பாருங்கள், புதுசாக ஒரு ரெபாசிட்டரி வந்ததால் பாருங்கள், nginx ரெபாசிட்டரிக்கு ஒரு ப்ரைமரி டிபி க்ரியேட் ஆகிக்குது. பாருங்கள், பேஷுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போடும்போது பேஷு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்தது இல்லையா.
இப்போ என்ஜினிக்ஸ் டேபிள்ன்றது அப்டேட்டு அதுக்கெலாம் வந்து ஒரு ஈஸியாக அதுக்கு மெமரி பண்ணியிருக்குதா இது வந்து நீங்கள் நான் ரெப்போ ரெப்போ எப்போ நான் ரெப்போ எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். இப்போ வந்து புதுசாக நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு டிபி ப்ரைமரி டிபி க்ரியேட் பண்ணிக்குது. அதுவே க்ரியேட் பண்ணி எக்ஸ் ஆர்கிடெக்சர் சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. எஸ் இன்ஸ்டால். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இது வந்து அந்த கீ பேர் வந்து நம்ம மிஷினுக்கும் அவனுடைய சர்வருக்கும் முன்னாடியே சென்டோஎஸ்க்கும் நம்ம மிஷினுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணோம் இல்லையா, அதேமாதிரி இந்த இதுக்கு ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் இல்லையா ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரி, இன்ஸ்டால் ஆகிடுச்சு இல்லையா, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த இன்ஸ்டால் ஆனது தான் இங்கே இது பண்ணியிருக்கேன், வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆனோடனே நான் இன்ஸ்டால் ஆன ஃபைல் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியணும். அப்போ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னா, இது வந்து வெர்ஷன் வந்து நார்மலாக சர்வீஸ் என்ன கண்டிஷன் அந்த அப்ளிகேஷன் நார்மலாக போடும். இது 7ன்றதால நம்ம வந்து இந்த கமெண்ட் இருக்கணும். சிஸ்டம் சிடிஎல் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ஜினிக்ஸ் இன்னும் ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இப்போ அடுத்தது யூசர் லெவலில் நீங்கள் தெரிய வேண்டியது என்னென்னா, கேட் /etc இந்த மிஷினுக்குள்ளே எத்தனை யூசர் இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் ஒரு யூசர் வழியாக தான் இன்ஸ்டால் ஆகும்னு. இப்போ நம்ம என்ஜினிக்ஸ்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், அதை முன்னாடியே காட்டியிருக்கணும், மறந்துட்டேன். என்ஜினிக்ஸ்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணி நம்மளை கேட்கவே இல்லை, அதுவே க்ரியேட் பண்ணி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுது. அந்த யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்குன்னா, யூசரோடைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும், இடிசி பாஸ்வேர்டுன்ற ஃபோல்ட். அப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் இங்கே எந்தெந்த இந்த இடிசிக்குள்ளே தான் வரும். இப்போ இடிசி கேட் இடிசி பாஸ்வேர்டுன்னு என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இருக்குங்களா என்ஜினிக்ஸ். இது முன்னாடியே ஒரு வீடியோ காட்டு பாருங்கள். சென்டோஎஸ் இருக்கா, சென்டோஎஸ் பாருங்கள் 1000ல் ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ ரெட் ஹேட் 7க்கு அப்புறம் குரூப் ஐடி இதெல்லாம் வந்து 1000க்கு மேலே இருக்கும். 1000க்கு மேலே இருக்கிறதெல்லாம் குரூப் ஐடி, 1000 கீழே இருக்கிறதெல்லாம் சிஸ்டம் யூசர்ஸ், சிஸ்டம் சம்மந்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எஸ்எல்என்எக்ஸில் பார்த்தோம் இல்லையா, சிஸ்டம் யூசர், இதெல்லாம் சிஸ்டம் யூசர். 0லேருந்து 1000 வரைக்கும் இருக்கிற யூசர் ஐடிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சிஸ்டம் யூசர்ஸ். இப்போ சிஸ்டம் யூசர் அதால் ரூட் வழியாக நம்ம க்ரியேட் பண்ணதால் சிஸ்டம் ரூட் வழியாக நம்ம க்ரியேட் பண்ண முடியல. சென்டோஎஸ் ரூட் ப்ரிவிலேஜில் க்ரியேட் பண்ணாலும் சென்டோஎஸ் தான் அங்கே ஆக்டிவேட் இருக்குது, அதனால் அன்னோன் யூசர்னு அந்த ஃபைல் க்ரியேட் ஆச்சு இல்லையா. இப்போ ரூட்டு இப்போ பாருங்கள், என்ஜினிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக க்ரியேட் பண்ணி அதுக்கான லொக்கேஷன் வேர் கேட்ச் என்ஜிஎன்எக்ஸ்ன்ற ஹோம் பார்த்து அதுவாக க்ரியேட் பண்ணிவிட்டு நோ லாகின் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் அடுத்த இன்ஸ்டாலேஷனில் காட்டுறேன். 2 இடத்துல நீங்கள் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகிடுச்சா, ஓகே. இப்போ நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் நீங்கள் எதுக்காகனா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறோம், சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதா, என்ன சொல்லுது சிஸ்டம் சிஸ்டிவல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இன்ஸ்டாலேஷன் ஆகும்போது வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. என்ன சொல்லுது, என்ஜினிக்ஸ் சர்வீஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர் லோட் டெட் இன்ஆக்டிவ், ஆக்டிவ் வந்து இன்ஆக்டிவ் மோடில் இருக்குது ஸ்டேட்டஸ். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ திருப்பி நீங்கள் அழுத்தி நீங்கள் கமெண்டை ஒரு தடவை டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்காக டைப் பண்ண தேவை. அப்போ அழுத்திட்டு நான் வந்து இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் START ஸ்டார்ட் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணாமல் அடுத்த காலம் வந்துருச்சுன்னா சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது எரர் த்ரோ பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலை, ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இது 7க்கு 7 6க்கு 5லலாம் வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஓகேன்னு உங்களுக்கு ஒரு இது டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, உண்மையிலே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சிஸ்டம்ஸ் ஒரு தடவை டைப் பண்ணி படுறேன். சிஸ்டம் சிடிஎல் கமாண்டு ஸ்டேட்டஸ் வெறும் என்ஜிஎன்எக்ஸ் போட்டிங்கனாலும் NGINX அப்படின்னு போட்டிங்கன்னா என்டர் அடிச்சுன்னுச்சுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், என்ஜினிக்ஸ் சர்வீஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர், என்ஜினிக்ஸ் சர்வீஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் சர்வர்
லோடு வந்து யூசர் பின் என்ஜினியர் சர்வீஸ் டிசேபிள் வெண்டார் டிசேபிள் இருக்குது, அந்த இடத்துல போயிடுது. ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ்னு காட்டுது இல்லையா, இங்கே பாருங்கள் இப்போ ஆக்டிவ் க்ரீன் கலரில் ரன்னிங்னு காட்டுதா. ரன்னிங் பண்ணிவிட்டு எங்கேருந்து எடுத்தோம் அதோடைய டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்குது பாருங்கள், என்ஜினியர்ஸோட குரூப்லேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். ப்ராசஸ் ஐடி, அதோட ப்ராசஸ் ஐடி இப்போ வந்து பிஐடி வந்து இது என்ஜினியர்ஸ் வந்து இப்போ எடுது பாருங்கள். யூசர் பின்னு என்ஜினியர்ஸ் இந்த கான்ஃபிகரேஷனில் எப்படி ரன் பண்ணணும்னு அதில் சொல்லியிருக்காங்க. அந்த ரன் பிரகாரம் ஒரு பிஐடி நம்பர், இந்த போட்ட நம்பர் வழியாக இந்த ப்ராடக்ட் ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு இது முடிஞ்சிடுச்சு. ஒன்று மட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் கடற்கரை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த பேக்கேஜ்க்கான ரெப்பாசிட்ரி எங்கே வைக்கணும், இடிசி பாஸ்வேர்டில் எடுத்துக்கிறோம். இந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் ஆகுது, அதோடைய இன்ஃபர்மேஷன் யூஸராக வந்து இன்ஸ்டால் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது இடிசி கேட் பாஸ்வேர்டுக்குள்ளார நான் முன்னாடி காட்டல, அடுத்த இன்ஸ்டாலேஷனை காட்டிட்டு போகிறேன். என்ஜிஎன்எஸ் என்ற இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க, ரன் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. பர்மனண்ட்டாக இந்த சர்வீஸ் இனிமேல் ரன் எவரி ரீபூட் மீன்ஸ் ஃபிசிக்கலாக உங்கள் மிஷின் ரீபூட் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வீஸ் ரன். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச்சஸ் அப்டேட் பண்ணி கம்பல்சரி ரீபூட் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது ஸோ நீங்கள் சர்வீஸை எனேபிள் பண்ண மறந்துட்டிங்கன்னா அடுத்ததாக சர்வீஸ் நீங்கள் இப்போ வராது. அதனால் இப்பயே வந்து நம்ம அதோடைய ஃபாலோ அப் பண்ணிவிடுங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க, சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பேக்கேஜ் நல்லபடியாக வந்ததால் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூ இல்லை. அப்போ எனேபிள் ENABLE எனேபிள் என்ஜிஎன்எக்ஸ் என்னாகும், அடுத்த ரீபூட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறீங்க. ஸோ இனிமேல் என்னது, எத்தனை தடவை ஓஎஸ் ரீபூட் பண்ணாலும் என்ஜினியர் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். தட்ஸ் ஆல். இதுதான் ப்ராசஸ். அதுதான் இங்கே வந்து நான் ஸ்டெப் கொடுத்துருக்கேன். முதல் சர்வீஸ் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன், அடுத்து ஸ்டார்ட் பண்ணேன், எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே, இது என்னது அப்படின்னா ஒரு என்ஜிஎன்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க இல்லையா, என்ஜிஎன்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரக்சரில் வந்து எங்கெங்கே என்னென்ன ஃபைல்லாம் வந்து அதுவே வந்து அது அந்த இடத்துல வந்து லொக்கேஷனில் போட்டிருக்கோம். லொக்கேஷன் போடும் போது SLNXோட தான் அது போடும் இல்லையா. இப்போ அதை வந்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைலில் வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்கை வந்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைலில் இது பண்ணுவாங்க. அந்த பாத் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துட்டா நம்ம வெப்பேஜ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சைட்டு நம்ம ஆக்சுவலாக கண்டென்ட் வைக்கும் போது உங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து உங்களுக்கு இஷ்யூ வராது. இப்படி இஷ்யூ வந்தால் இந்த மாதிரி மாற்றணும்னு உங்களுக்கு ஐடியா வரும். அது சொல்கிறதுக்காக தாட்டே அதுக்காக தான். அதுக்கான கமெண்ட் என்னென்னா, அடுத்தது இவ்வளோ நாளாக நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஒரு ஃபைலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கேட் யூஸ் பண்ணியிருந்தோம். கேட்டு அந்த சிங்கிள் ஃபைலுக்குள்ளார இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்குறது. கேட்டு என்ன பண்ணியிருந்தோம், இங்கே பாருங்கள், கேட் என்ஜிஎன்எஸ் ரெப்போன்னா நம்ம பேஸ்ட் பண்ண ஃபைலை டிஸ்பிளே பண்ணோம், ஆன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நம்ம அடுத்த கமெண்ட் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆன் ஸ்க்ரீனில் பர்டிகுலராக மாடியூல் மட்டும் எனக்கு இப்போ இந்த ஒரு வரி மட்டும் எனக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வரினா ஏதோ ஒரு நேமை ஸ்பெசிஃபை பண்ணி செக் பண்ணுறதுக்கு அடுத்த கமாண்ட் என்னென்னா கிரப். நீங்கள் இப்போ இது பார்த்துருப்பீங்க, இப்படி நினச்சிக்கோங்க. கிராப்னு ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய இமேஜை உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களா, இங்கே கிரப் இப்படி சின்னதாக நினப்பு வச்சுக்கோங்க. கிராப் கமாண்டுக்கு இமேஜெல்லாம் கிராப்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொபைலெல்லாம் கிராப் பண்ணுங்க அப்படின்னு போனீங்களா, இங்கே கிரப் கமாண்ட். இந்த கிரப் கமாண்டு எதை என்ஜிஎன்எக்ஸ் நேமில் வர ஃபைலு. ஆனால் நான் பார்க்க போகிறது SLNXோடைய டேட்டாபேஸ்லேருந்து. அதோடைய பாத் எங்கே இருக்குன்னா ETC SLNX ஒரு பேக்கேஜ் தான். டார்கெட்ன்ற ஃபோல்டருக்குள்ளார கான்டாக்ட்ஸில் ஃபைல்ஸில் ஃபைல் கான்ஸ் இதில் ஃபில்டர் பண்ணும். இது வந்து டிஃபால்ட் SLNXோடைய இதை இங்கே எழுதியிருப்பாங்க. இங்கே என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வரில் என்ஜிஎன்எக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அங்கங்கே வந்து என்ன வந்து ஆத்தரைசேஷன் இது மாறுதுன்னு பாருங்கள்.